الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வன்சுருனா அலல் கோமில் காஃபிரீன், இறைவா எதிரிகளிடம் இருந்து எங்களுக்கு வெற்றியும் உதவியும் வழங்குவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு, இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களை விட்டு அல்லாஹ் தடுத்து விடுவான். எதை தடுத்துருவான் அப்படின்னு சொன்னா, எதிரிகளை விட்டு நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தடுத்துருவான். விரோதிகளை விட்டு நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தடுத்துருவான். விரோதிகளை விட்டு நயவஞ்சகர்கள், குழப்பவாதிகள், இந்த மாதிரி கெட்ட மனிதர்களுடைய தாக்குதல்களை விட்டு, கெட்ட மனிதர்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் யாரு அல்லாஹ் தடுத்துருவான் அப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு, அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தடுத்து பாதுகாத்துருவான். இப்போ அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும், அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர்னால இவரை ஒண்ணும் செஞ்சிட முடியாது. துரோகிகள் ஒண்ணும் செஞ்சிட முடியாது, விரோதிகளால் எதுவும் செஞ்சிட முடியாது, குழப்பவாதிகளால் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, சூழ்ச்சிக்காரர்களால் சூழ்ச்சி செய்ய முடியாது. எல்லா வகையிலும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் தடுத்துருவான். அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் நன்றி கெட்ட மோசக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யார் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாமல் அந்த இறை நம்பிக்கையினுடைய விஷயத்துல குறையான ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டு மோசடியான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மோசடிக்காரர்களை நான் நேசிக்க மாட்டேன் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய இறைவசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அப்பப்ப அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அப்பப்ப சோதனைகள் என்பது வரும். ஏதோ ஒரு நிலையில் அல்லாஹ் சோதனைகளை வழங்குவான். ஆனா வரக்கூடிய அந்த சோதனைகளை வந்ததும் தெரியாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அந்த சோதனையும் தடுத்து அவங்களுக்கு உலகத்தினுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். அதுக்கு உதாரணத்துக்கு நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மக்காவுல உம்ராவை நிறைவேற்ற விடாமல் எதிரிகள் தடுத்தாங்க. அவங்களால உம்ராவுக்கு என்ன செய்ய முடியல, மக்காவுக்குள்ள போக முடியல. போனா நீங்க இங்க உள்ள வர முடியாது, உள்ள வந்தீங்கன்னா வெளியில போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. இவங்கனால உம்ராவுக்கு செய்ய முடியாத ஒரு கடுமையான அந்த சூழல் ஏற்பட்ட அந்த நேரத்துல, அந்த ஒரு வருஷம் அவங்கனால உம்ராவை போய் செய்ய முடியாம ரொம்ப கவலையோடு இருந்த அந்த நேரத்துல, அதே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கடுமையான நிபந்தனைகளுக்கு மத்தியில உம்ரா செய்வதற்கு எதிரிகள் அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு சோதனை காலமாகவே இருந்தது. ரொம்ப சஹாபாக்கள் சிரமப்பட்டாங்க. இனிமேல் உம்ராவை இனிமேல் நம்ம மக்காக்குள்ளேயே போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அப்பதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க இறை நம்பிக்கையோடு இருங்க, என் மீது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களை விட்டு அல்லாஹ் தடுத்து விடுவான். எதிரிகளுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? உங்களை அல்லாஹ் தடுத்துவான், உங்களை அல்லாஹ் பாதுகாத்துடுவான். நீங்க எந்த நிலையிலையுமே எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்க நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து, இறை நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான், எதிர்களை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி
எதிரிகளிடத்திலிருந்து, விரோதிகள், நயவஞ்சகர்கள், குழப்பவாதிகளிடத்துல இருந்து யார் அல்லாட்ட உதவி தேடுறாங்களோ, அவங்கள்ட்ட இருந்து யார் யாரெல்லாம் எனக்கு வெற்றியை கொடு என்பதாக வெற்றி யார் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர்ரசூல. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசம் செய்யறதுன்னா என்ன, ஒண்ணும் புரியலையே. அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், வதகூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்ட நிலையில உங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீங்க. எவர் ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட அமானிதமான பொருளை மோசடி செய்கிறாரோ அவரு அந்த பொருளை கொடுத்தவருக்கு மோசடி செய்யல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர் மோசடி செய்யறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் உங்கள்கிட்ட நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறார், ஒரு பணம் கொடுக்கிறாரு அல்லது ஒரு பொருளை கொடுக்கிறாரு, இல்லைன்னா ஒரு சொத்தையை ஒப்படைக்கிறாரு, இதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டுங்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறாரு. அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதமான பொருளில யாரு மோசடி செய்கின்றார்களோ அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுத்த அந்த மனிதனுக்கு நீங்க மோசடி செய்யல, மாறாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்கின்றீர்கள். அப்ப அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அமானிதம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த அமானிதத்தை சுமந்து செல்வதற்கு வானம் பூமி எல்லாம் பயந்தது, ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான். இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாதாரத்தை ஒரு பொருளை கொடுத்து ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒப்படைக்கிறார், இந்த பொருளை நீங்க வச்சுக்கோங்க, நான் எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு சொல்லி. இப்போ அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இல்ல என்னால இதை பாதுகாத்து வச்சிருக்க முடியாது, நீங்க வேற யார்ட்டையாவது போய் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடலாம். ஒருவேளை அந்த பொருள் அவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா அது அமானிதம். இதுல அவர் மோசடி செஞ்சார், அவர் கொடுத்த அந்த பொருள்ல அல்லது பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ என்னவோ எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக்கிட்டு அதுல ஏதேனும் ஒரு மோசடி செய்தால் அந்த மோசடிக்கு அந்த மனிதருக்கு செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யப்பட்ட மோசடி என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குறாங்க. அவர் எல்லா நிலையிலையுமே அவருடைய கஷ்டங்கள் அதிகரிக்குமே தவிர அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்காது என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இவர்களைத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே தங்க வைப்பான் என்பதாக சொன்னாங்க. யார் அமானிதத்துல மோசடி செய்யாம தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்துல நீதமாக நடந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டார்களோ, இவர்கள் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே உயர்வான சொர்க்கத்தில் அல்லாஹ் இவர்களை இருக்க வைத்திருப்பான். அது மட்டும் அல்லாமல் இவர்களுடைய எல்லா விதமான நிலைகளும் இன்மையிலும் மறுமையிலும் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டுதான் இந்த உலகத்துல எந்த நிலையிலும் நம்மால் வாழ முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லை அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலையுமே நம்மளால வாழுவது என்பது சிரமமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையில உறுதியாக இருப்பவரை அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி விடுவான். ரெண்டு, தொழுகையில இறையச்சத்தோடு தொழுவக்கூடிய தொழுகையாளிய அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுவான். மூணாவது, வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்கள், வீணான பேச்சுக்களை விட்டு தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டவர், அதே போன்று வீணான காரியங்களை விட்டு விலகி கொண்டவர். இவர் என்ன செஞ்சிருவானா இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்திடுவான். நான்காவது, தனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து
ஜகாத்தை தவறாமல் கொடுத்து வரக்கூடியவர். இவர் இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான், உயர்ந்த அந்தஸ்துகளை கொண்டு அல்லாஹ் உயர்த்தி கொள்வான். ஐந்தாவது, தங்களுடைய வெற்ற ஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதர். தன்னுடைய வெற்றத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதர். இவருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் உயர்த்தி வைத்து விடுவான். ஆறாவதாக, அல்லாஹ் அவருக்கு அழகான மன்னிப்பை வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அவருக்கு அழகான மன்னிப்பை வழங்குவான். ஏழாவதாக, நாளை இந்த நிழல்ல ஒதுங்கி நிற்கிறதுக்கு கொஞ்சோண்டு இடம் கிடைக்காதா என்பதாக எல்லா மக்களும் இயங்கக்கூடிய அந்த நேரத்தில அரிசினுடைய நிழலில் அல்லாஹ் அவருக்கு இடமளிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இறை நம்பிக்கையோடு நாம் எவ்வளவு இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகின்றான். எல்லாம் வந்த இறைவன் நம்முடைய ஈமானிலே நமக்கு உறுதியை வழங்குவானாக. எல்லா நிலையிலும் இறையச்சத்தோடும் இறை நம்பிக்கையோடும் வாழக்கூடிய நல்ல நசீவை நமக்கு வழங்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி